யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம், அதனுடைய 4 முதல் 9 வரையிலான வசனங்களை நாம் வாசிப்பது நலமாக இருக்கும். பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரையிலான வசனங்கள். ஒருவர் மட்டும் வாசிங்க. நான் ஒரு காரியம் சொல்லட்டா, இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம சபைகளில், தேங்க்ஸ் மக்கள், கரெக்டா இருக்குன்னு தேங்க்யூ, நம்ம சபைகளில் வேதம் வாசிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, ஒரு ஆள் விட்டா இன்னொரு ஆள் பிடிச்சுக்கும், இந்த ஆள் விட்டா அந்த ஆள் பிடிச்சுக்கும். அப்போ இந்த 2 பேரு சபையில இருக்கிறது வரைக்கும் இன்னொருவருக்கு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. ஒன்னி இயேசு இவங்களை எடுக்கணும், இல்லைன்னு சொன்னா இவங்க சர்ச்சுக்கு வராம இருக்கணும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஒன்றி இவங்க 2 பேரும் இயேசு என்ன செய்யணும், வருகையில் நீங்க என்ன தப்பா பேசுறீங்க, வருகையில எடுக்கணும். இல்லைன்னா இவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வராம இருக்கணும். இல்லைன்னா இவங்க 2 பேரும் சபையில இருக்கிறது வரைக்கும் வேற யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது. உங்க சபையில் அப்படி இருக்குதா இல்லையா? நிறைய சபைகள் அப்படி இருக்கு. ஆமா, நிறைய சபைகள். அதனால நான் இப்போ ஒரு புது மெத்தேடு வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி வாசித்தவர்கள் அன்று கூட்டம் முடிகிறது வரைக்கும் இன்னொரு வாட்டி வாசிக்கப்பட நல்லா இருக்கும் இல்ல? அவங்களுக்கு அதோட மெடிக்கல் லீவ் கொடுத்துருவோம். தோத்துறோம், படுத்தாலும் சரி உருண்டாலும் சரி. ஆனா உள்ள கிடந்து கூட்டம் முடிச்ச உடனே அடுத்த நாளைக்கு கூட்டத்தில் அவங்க இன்னொரு வாட்டி வாசிச்சுக்கலாம். ஆனா ஒரு வாட்டி தான் வாசிக்கணும். இப்ப பாருங்க, எல்லாருக்கும் முகத்துல ஒரே சிரிப்பு. அப்ப பரவாயில்ல, எனக்கும் வசனம் வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யும், கிடைக்கும். பைபிள் படிக்கிறவங்களுக்கு நான் இன்னைக்கு மனசுல நினைச்சேன், பிள்ளைகள் வாசிப்பாங்களே, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம். அப்ப இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது தருவேன். ஒரு சின்ன வசனம் வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகமா, என்னுடைய ஞாபகம், சரியா? அப்ப வாசிச்சுட்டு நேரம் முன்னால வந்துருங்க, நான் கொடுத்து அனுப்பிடலாம். யாராவது நீ உதவி செய்வாள்ல, வாங்கி கொடுத்துடணும். ரைட், நீ ஆட்டையை போட்டுறப்பட. சரி, இப்ப யார் வாசிச்சா இது? இப்ப வாசிச்சது யாரு? சரிம்மா. எத்தனை வசனம் வாசிச்சீங்க? 4ஆம் வசனம் தானே. இப்ப ஒரு முறை கூட வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து, அங்கதான் வாசிக்கிறாங்கல்ல, யார் அடிஷனலா வாசிக்கிறேன்? தோத்துறோம், உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். நான் சொல்லாம படிச்சா கம்மலை கலத்தி வாங்கிடுவேன். சரி, இருக்கட்டும். நம்ம போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி உங்களுக்கு மெடிக்கல் லீவ் கொடுத்துருவோம் மக்களே, கொடுத்துரு. என்ன, இனி வாயை திறக்கப்படாதுன்னு சொல்லு. இந்த 4 முதல் 9 வரையிலான வசனங்களை மையப்படுத்தி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். இந்த வேத பகுதி நமக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்தில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் மிக நன்கு அறிந்ததும்
திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதும் தேவ ஜனங்கள் மனப்பாடமாய் படிக்கிறதும் நாம் கையாண்டு வருகிறதுமான ஒரு அற்புதமான காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட கடைசியாக பஸ்காவிலே அமருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பஸ்காவிலே அமரும் பொழுது சீஷர்களுடைய கால்களை கழுவி தன் அறையில் கட்டியிருந்ததான அந்த சீலையை எடுத்து அல்லது துணியை எடுத்து அவருடைய கால்களை கழுவுகிற அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் இங்கே படிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகள், இந்த வேத பகுதியை நன்கு அறிவீர்கள். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இதை செய்கிற சபைகளும் இருக்கிறது, இதை செய்யாத சபைகளும் இருக்கிறது. செய்யாத சபைகளும் இருக்கிறது. செய்கின்ற திருச்சபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சில திருச்சபைகள் அதை இப்பொழுது கையாளுவதில்லை. இந்த கால்களை கழுவுகிற பகுதிகள் நம்ம சபையில் இருக்குதுங்களா பாஸ்டர்? இல்லை, கையாளுகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அழகாய் சொன்னார், இதை நானே உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு சூழ்நிலைகளின் சார்பாக சபைகள் இதை கையாளவில்லை என்று சொன்னாலும் இது புறம் தள்ளத்தக்க ஒன்று அல்ல, நிராகரிக்கப்படத்தக்க ஒன்று அல்ல. ஏனென நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு மிகவும் வற்புறுத்தினதும் இயேசு இதை கட்டாயப்படுத்தி செய்ததுமான ஒரு காரியம். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, பாஸ்டர் அன்னைக்கு 12 பேர் தான் இருந்தாங்க, என்ன செய்திடலாம், கழுவி போடலாம். இன்னைக்கு பாருங்க எத்தனை 1000 ஜனங்கள் இருக்காங்க. திங்கக்கிழமை ஆரம்பிச்சாதான் ஞாயிற்றுக்கிழமை கழுவி முடியும் ஐயா, அதனால நாங்க என்ன செய்யறதில்லை, கழுகிறதில்லைன்னு சொல்லி சில காரணங்களை நாம் சொல்லி கொண்டாலும் உண்மையாகவே இது நம்முடைய சபைகளில் நிராகரிக்கப்படத்தக்க ஒன்று அல்ல. நிராகரிக்கப்படத்தக்க ஒன்று அல்ல, இது கையாளப்பட வேண்டிய ஒன்று என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வரும் நாட்களில் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்முடைய ஊழியங்களிலே நானும் இதை ஆரம்ப காலங்களில் கையாண்டு வந்த ஒன்று, ஆனால் இப்பொழுது நானும் இதை கையாளவில்லை. அதை தெளிவாக சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், இயேசு அவர் 12 பேருக்கும் கழுவினார். ஆமென். இப்பொழுது நான் அமர்ந்து அத்தனை 1000 பேருக்கும் கழுவிக்கொள்வது என்பது சற்று முடியாத காரியமா இருக்கு. சரி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னால் வீட்டில் இருந்தே அவர்கள் தம்மிலே ஆட்களை நியமனம் செய்து விடுகிறார்கள். சுசீலா சிஸ்டர், நான் ரமலா சிஸ்டர் பேசுறேன், நீங்க 9:30க்கு கரெக்டா வாங்க, நான் உங்களுக்கு கழுவுவேன். நீங்க எங்க காலை கழுவிடணும். அதே மாதிரி தங்கராஜ் பிரதர் அருள்தாஸ் பிரதருக்கு போன் பண்ணி அவங்க 2 பேர் வீட்டில் வச்சு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க, நான் உங்களுக்கும் நீங்க எங்களுக்கும்னு சொல்லி. அப்படின்னா சண்டைக்காரனாவே இருக்கான், எரிச்சல் ஊட்டுகிறவன் எரிச்சல் ஊட்டுகிறவனாக இருக்குது, பிரிவினையாவே இருக்கு. ஆனா கால் கழுகிறது மட்டும் தடையில்லாம நடக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டப்பட்டவனுக்கு நான் கழுகிறேன், உனக்கு வேண்டப்பட்டவனுக்கு நீ கழுகிற. அதே சபைக்குள்ள 8 வருஷமா பேசாதவன் இருக்கிறான், 7 வருஷமா பேசாதவங்க இருக்கிறாங்க, 5 வருஷமா பேசாதவங்க இருக்கும் பொழுது இயேசு சொல்லுவார், நீ எல்லாம் ஏம்பல கழுகிறேன்னு கேட்பார். அவரை விசனப்படுத்தாம வேண்டாம்னு நிறுத்தி இருக்கோம். இப்ப இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அலையிலுவையா அப்படி கழுகிறதா இருந்தா பிணக்கமா இருக்கிறவர்களுக்கு கழுகணும். ஏன் சொல்றது சரிதானே? ஆண்டவர் இயேசு இதைத்தான் படிப்பித்தார். உங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துவிடக் கூடாது, உங்களில் பிரிவினைகள் இருந்துவிடக் கூடாது, உங்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இருந்துவிடக் கூடாது, உங்களிடத்திலே மன்னியாய்மை என்கிற குணம் இருந்துவிடக் கூடாது. இயேசு கால்களை கழுவ எதிர்பார்த்தது காலை கிளீன் பண்ணுவதல்ல, சபை ஒருமனப்படுவதாகும்.
சபை தாழ்மைப்படுவதாகும், சபை ஐக்கியப்படுவதாகும், சபை ஒருவருக்கு ஒருவர் மேன்மையாய் எண்ண வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்தார். அல்லேலூயா. இந்த 136வது வருஷத்தில் இந்த சபையின் நாள் விழாவை அனுஷ்டிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு விரும்பிய சபை இதுதான். இயேசு இப்படிப்பட்ட ஒரு சபையைத்தான் என்ன செய்தார்? விரும்பினார். ஆகவே தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் இந்த இடத்தில் நமக்கு தேவை பேதுருவும் இயேசுவும் பேசிக்கொண்ட காரியங்கள். இப்ப நான் ஒன்று கவனிங்க பாருங்க. இப்ப என்ன செய்யுது? இயேசு ஒருவரையாய் துடைத்து கொண்டே வருகிறார். எத்தனாவது வசனம்? 5வது வசனத்தில் படிக்கும் பொழுது ஆமீன், சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இப்ப யாருடைய முறை வருகிறது? பேசுங்க கூட. யாருடைய முறை வருகிறது? 6ஆம் வசனத்தில் சீமோனுடைய முறை வருகிறது. இப்ப சீமோன் என்ன பண்றார்? சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்று கேட்டார். உண்மையிலேயே பேதுரு இயேசுவை ரொம்ப நேசித்தார் என்பதற்கு இந்த வார்த்தை ஒரு அடையாளம். பாருங்க, இயேசு ரொம்ப நேசித்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். பாருங்களேன், உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒருத்தங்க லேட்டாகி வந்துட்டாங்க அப்படி, நீங்க 10 மணிக்கு அவங்கள வர சொல்லி இருக்கிறீங்க, ஒரு 15 நிமிஷம் லேட்டா வந்துட்டாங்க. நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க அவங்கள, அவங்க வந்த உடனே ஐம் சாரி அப்படின்னு சொல்லணும்னா, உண்மையிலேயே நீங்கள் அவர்களை நேசிக்கிறவர்களானால் நீங்க என்ன சொல்லுவோம்? சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேருக்குள்ள என்ன வரக்கூடாது? சாரி சொல்லக்கூடாது. காரணம் என்ன? நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறேன். நம்ம இருவருக்கும் உள்ள உறவு என்பது மனத்தாங்கல் ஏற்படுகிற உறவு அல்ல. கணவன் மனைவிக்குள்ள சாரி சொல்லுவான். சில கணவன் சாரிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பல்ல. ஆனால் உண்மையிலேயே கணவன் மனைவி இருவருக்குள்ளே சாரி சொல்லுவது என்பது ஒரு பெருந்தன்மையா எனக்கு தோணாது. ஏனென்று சொன்னால், நான் அவர்களை மன்னிக்கவும் அவர்கள் என்னை மன்னிக்கவும், நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை என்னை ஏற்றுக்கொள்ளவும், நான் அவருக்காய் காத்திருக்கவும் அவர்கள் எனக்காய் காத்திருக்கவும் கடமைப்பட்டவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சிலர் நினைப்பாங்க, பாஸ்டரையா இன்னைக்கு பேசாம நீங்க சொல்லி விட்டுட்டு போறீங்க, அப்பப்ப ஒரு சாரியாவது கேட்பாங்க, அதுவும் இல்லாம பண்ணிருவீங்களோன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. தொடரும்படி கேட்கிறேன், ஆண்டவர் உதவி செய்வாரா? ஆனா இந்த இடத்துல நான் வேதத்திலே படிக்கும் பொழுது வேற யாருமே இயேசுவை வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேற எல்லாருமே இயேசு கால கழுவம் தண்ணே தோத்திர இப்படி காமிச்சிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் பின்னாலே ஒன்னு கழுகுங்க, கொஞ்சம் மண்ணா இருக்கு. அப்படி எல்லாருமே அவங்க காலை நீட்டிக்கு சௌரியமா கொடுக்கத்தான் செய்தாங்க. ஆனா இந்த மனுஷனுடைய காலை இயேசு தொடுவதற்கு வந்த பொழுது தன்னுடைய காலை இயேசு தொடுவதை பேதுரு என்ன செய்யல? விரும்பல. உண்மையிலே இயேசுவால் நேசிக்கப்பட்டு அல்லது இயேசுவை நேசித்த யோவான் கூட, அன்பின் சீஷன் என்று சொல்லப்படுகிற யோவான் கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் பேதுரு தன் காலை இயேசு தொடவிடவில்லை. அதனாலதான் இயேசு பேதுருவின் அன்பை அவர் பரிசோதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பேதுருவே, இவர்கள் எல்லாரும் யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று யோவானிடத்திலே பேசுகிறார். அப்படிப்பட்ட யோவான் கூட தன் காலை கொடுப்பதற்கு என்ன செய்யவில்லை? மறுக்கவில்லை. ஆனால் பேதுரு இயேசுவை காலில் என்ன செய்ய விடல? தொடக்கூட விடல. உடனே இயேசு என்ன வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. எத்தனாவது வசனத்துல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். 8ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை? நம்ம ஊர் ஸ்லாங் அப்படியே வருது. நம்ம ஒரு காலம் ஒரு நாள் என் காலை நீங்க என்ன செய்யக்கூடாது? கழுவக்கூடாது.
தோத்தர் அவர் சொல்றார், இப்ப அதனுடைய மேன்மை உனக்கு தெரியலப்பா, கொஞ்ச நாள் கழியும் பொழுது நான் அந்த கால் கழுகுதலின் மேன்மையை நீ என்ன செய்துக்குவா, அறிஞ்சுக்குவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா அந்த இடத்துல கவனிங்க, இப்ப மட்டும் இல்லப்பா, எப்பவுமே நீங்க என் காலை தொடவே கூடாதுன்ட்டார். நானு நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நான் பிரசங்கம் பண்றேன்ப்பா. ஆனா அந்த பேதுருவை குறித்து பேசும் பொழுது எனக்கு தெரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வரும். ஏன்னா அவர் ஆண்டவர் பேரில் வைத்த அன்பு என்பது வெறித்தனமா இருக்கும். அதே நேரத்தில் அவர் ஆண்டவரிடத்தில் நடந்து கொண்ட விதங்கள் முட்டாள்தனமாவே இருக்கும். அவர் ஆண்டவர், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர் ஆண்டவரிடத்தில் வைத்த அன்பு எப்படிப்பட்டது? வெறித்தனமானது. அதனாலதான் அவர் மறுதலித்து பின் ஊழியத்திற்கு வந்து அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்தும் பொழுது எல்லாரும் இயேசுவ மாதிரியே பேதுருவையும் சிலுவையில் அறைந்து கொல்லுவதற்கு என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. அப்போ தோத்தர பேதுரு சொல்றார், நானும் நிமித்துக்கு அவன் இயேசுவை நேர தானே அரைஞ்சான், தலை மேல தானே இருந்துச்சு. அப்போ நான் இயேசு தலை மேல வச்சு தானே அரைஞ்சிங்க, என் தலையும் மேல இருந்துச்சுன்னா அவருக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும் இல்லை. அதனால ஒண்ணு பண்ணுங்க, இயேசுவ மாதிரி சிலுவையில கூட நம்ம இருக்க கூடாது, என்னை தலைகீழா அணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுனால பேதுருவை எப்படி சாகடிச்சாங்களாம், தலைகீழா சிலுவையில் அரைஞ்சாங்களாம். அந்த அளவிற்கு ஆண்டவர் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கிறார். பேதுருக்கு ஒரு ஜோரா கைத்தட்டு கொடுத்துருவீங்களா? இப்ப கைத்தான் தட்ட முடியும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கூட இல்ல உங்க சபையில பேதுரு இருக்காங்களா ஐயா? பேர் கொண்டவர்கள் இருக்கலாம், சுபாவம் கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனா ஒன்னு சொல்றேன், பரலோகத்தில் போய் பேதுருவை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவருக்கு ஒரு செகண்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த மனுஷன் வெறித்தனமா ஆண்டவரை நேசித்திருக்கிறார்ல. உண்மையிலே சொல்றேன், நான் பேதுருவை பற்றி நூற்றுக்கணக்கான பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா அவரை குறித்து பேச ஆரம்பிச்சாலே எனக்கு சிரிப்பா வரும். அவரை நம்ம படிச்சோம்னா சிரிச்சு ஜன்னியா வந்துடும். நீங்க சிரிக்க மாட்டீங்க, பைசா தேவைப்படும், நான் தர மாட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நீர் என் கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுக கூடாதுன்ட்ட. இப்ப இயேசு பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்களேன். எங்க இருக்கு? 8ஆம் வசனத்தை வேறொருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை அம்மா பாசிக்கு முன்னாலேயே படிக்கிறாங்க. அம்மா சரி, அம்மாவுக்கு ரேஷன் முடிஞ்சு. ஆமா தோத்திரம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உச்சரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இயேசு சொன்ன வார்த்தையை கவனிங்க, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்ட்டார். என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்ட்டார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அடுத்த வசனம் அம்மா தான் வாசிங்க. சீமோன் என்ன சொல்றார்? அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் அல்ல, என் தலையையும் என் கைகளையும் நீர் என்ன செய்யணும். அந்த போதும்மா. இப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? காலை நீட்டு நான் கழுகட்டும், இதுக்கு முடியாதுன்ட்டார். இப்ப உடனே இயேசு சொல்லுகிறார், இதை நீ செய்யவில்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஒரு முறை கூட சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும், என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொல்றார், இங்க பாருங்க, காலை மட்டும் இல்லை கையும் தாரு தலையை நீட்டு. எனக்கு இதை பார்த்த உடனே சிரிப்பாவே வந்துச்சு. இதுக்கு பேசாம நீ காலை அப்பவே கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இந்த மனுஷனுக்கு சேட்டைக்கு அளவே கிடையாது. எல்லாமே நீட்னா கழிச்சு ரைட் கொள்ளலாம் பரவாயில்லன்னு சுவ மாட்டி கிளம்பிட்டான்.
இவரு காலை கழுவண்டாம்னு சொல்லி அவரை பேச வச்சு அப்புறம் கையையும் தலையையும் கொடுத்துட்டார். இந்த இடத்துல இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இப்ப பேதுரு இங்க கிடைச்சாருன்னு வைங்க, அவர்கிட்ட பேட்டி எடுத்தா. இப்ப பேதுரு இங்க வந்தா, இப்ப பேதுரு மட்டும் நம்ம பள்ளியாடி LMS சர்ச்சில் இருந்திருப்பார் அப்படின்னா கூட்டு மேடையில் உட்கார வச்சு, ஐயா காலு கழுவ விட மாட்டேன், நீ கடைசியில் இயேசு பங்கில்லைன்னு சொன்ன உடனே தலையையும் கையையும் கொடுத்தீரே, அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா பேதுரு சொல்லுவார், அவரிடத்தில் எனக்கு பங்கு இல்லாமல் போய்விடக் கூடாது. பேதுரு என்ன சொல்லுவார், அவரிடத்தில் எனக்கு பங்கு இல்லாமல் போகக்கூடாது. அப்ப பேதுரு ஒரு உண்மை எனக்கு சொல்லுகிறார், நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தின் பங்கு என்னிடத்தில் இல்லை, என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஐயா? என் குடும்பம் அனுபவிக்க வேண்டிய, என் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய, என் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய, என் கணவன் அனுபவிக்க வேண்டிய, என் மனைவி அனுபவிக்க வேண்டிய, என் சபை அனுபவிக்க வேண்டிய, இனி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பங்கு என்னிடத்தில் அல்ல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், எடுக்க வேணாம், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை அப்படிம்பார். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. எப்பா உங்களுக்கு கிருபை வேணும்னா உங்களுக்கெல்லாம் தரணும், உங்களுக்கெல்லாம் தரணும். ஆனா பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அப்படின்னா ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய கிருபை மொத்தமாக யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பவுலடியார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் பேதுரு சொல்லுகிறார், எனக்கு சேர வேண்டிய பங்கு யாருடைய கையில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருக்கிறது. இந்த முதல் நாள் கூட்டத்தில் இப்பதான் செய்திக்குள்ளேயே பைய உள்ள நுழைகிறோம். 3 நாளா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன செய்யறது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்ப பேதுருவின் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், நான் அனுபவிக்க வேண்டிய சில நன்மை, என் குடும்பம் அனுபவிக்க வேண்டிய சில நன்மைகள், என் வாழ்க்கையில் வர வேண்டிய சில ஆசீர்வாதம் யாருடைய கையில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிறது. அதனாலதான் ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு டெய்லி தெய்வ சமூகத்தில் வந்து வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தோத்தர் என்னுடைய பங்கு இயேசுவின் கைகளிலே. சுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் மறுத்த ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் மறுத்த ஒரு காரியம் உண்டு. பேதுரு சொல்லுகிறார், என் காலையும் என் தலையையும் என் கைகளையும் என்ன செய்யணும்? கழுவணும்னு சொல்றார்ல, கழுகணும்னு சொல்றார்ல. இந்த வார்த்தைக்கு இயேசுவினுடைய பதில் என்ன? இப்ப வேறொருத்தங்க இந்த வசனத்தை படிக்கணும். இப்போ தலையையும் கையையும் அப்புறம் கால்களையும் கழுக விரும்பின பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் என்னவென்று பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை வேறொருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர் மட்டும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, அம்மை இங்க இடது பக்கம் ஒரு சத்தம் கேட்கு. யாரும் அது பிள்ளையா? ரைட், வாசி மக்களே. நீங்க யாரது? அம்மாவா? அடுத்து உங்களை தார. என்னம்மா? ரைட், நீ வாசிமா. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன், அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாரேசனம் முடிஞ்ச நம்ம ஆண்டவர் உதவி செய்வாரா? அப்ப
கவனிங்க. இயேசு இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? ஆமென், தோத்திரம். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். மற்றபடி அவன் சுத்தமாக இருக்கிறான். இயேசு சொல்லுகிற இந்த முழுகுதல் எது என்று சொன்னால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற ஞான ஸ்நானம், மூழ்கி எடுத்துக்கொள்ளுகிற ஞான ஸ்நானம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு அல்லேலூயா. பொதுவாக பல சபைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய திருச்சபைகளில் மூழ்கி ஞான ஸ்நானம் அங்கீகரிக்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியாது. தெளிப்பு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியாது. சபைக்கு ஏற்றபடி உபதேசத்தை மாற்றி பழக்கம் எனக்கு இல்லை. இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், மூழ்கினவன் சுத்தமாய் இருக்கிறதினால் கால்களை மட்டும் கழுகினால் போதும், மற்றபடி அவன் சுத்தமாக இருக்கிறார். இயேசு சொல்லுகிற இந்த முழுகுதல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற ஞான ஸ்நானம் என்பதை தெய்வ ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, இனி நீங்கள் எடுத்தாலும் சரி, எடுக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, பேச வேண்டியது என் மேல் விழுந்த கடமை, சொல்ல வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? அநேக ஸ்தாபனங்களுக்காக வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். தெளிவாய் சொல்லுகிறேன், சபைக்காக அல்ல, நான் எனக்காக தான் சபை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லுகிறார், மூழ்கினவனுக்கு கழுகுதல், மற்றபடி அவன் சுத்தமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஞான ஸ்நானம் மூழ்குதல் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் சரி, இதுதான் சத்தியம். கைகளை ஜோரா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது உங்க விருப்பம். இரத்தப்பழி என் தலையை விட்டு போய்விடும், அதுதான் என் பழக்கம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மறுபடியும் நாம வேத வாக்கியத்திற்குள்ளே கடந்து வருவோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்ன பங்கு என்ன? இப்ப நம்ம படிக்க வேண்டியதுதான், என்னிடத்தில் உனக்கு பங்கு, என்னிடத்தில் உனக்கு பங்கு. ஆமென். பேதுரு இயேசுவினிடத்தில் எதிர்பார்த்த பங்கு என்ன? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மேலையில் அமர்ந்திருக்கின்ற பரிசுத்தவான்களாக இருக்கலாம், இன்றைக்கு ராத்திரியில் என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்களாய் இருக்கலாம். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியிலும் சரி, பரலோகத்திலும் சரி, என்னுடைய பங்கு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அனுபவிக்க வேண்டிய பங்கு. அவர் பரலோகத்தில் இருந்து வந்தவர். அவர் வரும் பொழுது வெறுங்கையாய் வரவில்லை, என்னுடைய பங்கையும் எடுத்துக்கொண்டு தான் வந்தார். அவர் வெறுமையாய் வரவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் அனுபவிக்க வேண்டிய பங்கு, என் குடும்பம் அனுபவிக்க வேண்டிய பங்கையும் அவர் கையில் எடுத்துக்கொண்டு தான் வந்தார். இந்த பங்கு எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இந்த பங்கு என்று சொல்லுகிற, ஆமென், இந்த ஆங்கிலத்தில் நான் அதை படிச்சேன். ஆமென். பார்ட் என்று PART என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் இருக்கிற தன் பங்கை இழந்துவிடக் கூடாது என்பதில் பேதுரு ரொம்ப கவனமாயிருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் இப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு போறாங்க, ஒரு கைத்தட்டி ஆராதிப்பாக, காணிக்க போடுவாக, பிரசங்கங்களை கேட்பாக, எந்திரிச்சு வந்துருவாங்க. இனி எப்ப வருவாங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. ஒருவேளை இனி எப்ப வருவாங்க? அடுத்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருவாங்க. எம்மா, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதின் பயன் என்ன? இயேசு எனக்கு ஏன் தேவை? அல்லேலூயா. அவரை விசுவாசித்திருக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை பின்பற்றி வருகிறேன், நான் அவரை ஆராதிக்கிறேன். ஆமாவா இல்லையா? நீங்கள் யாரை பின்பற்றி வருகிறீர்கள்? சத்தமாய் சொல்லலாமா? யாரை பின்பற்றி வருகிறீர்கள்? நான் தெரியாமல் கேட்கிறேன். ஏன்?
இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் தெய்வங்கள் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அதிக தெய்வ வழிபாடுகளை செய்கிற ஒரு நாடு நம்முடைய இந்தியா. 33 கோடி தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறது. கடலை வழிபடுகிறார்கள், மலையை வழிபடுகிறார்கள், காற்றை வழிபடுகிறார்கள், சூரியனை வழிபடுகிறார்கள், மிருகங்களை வழிபடுகிறார்கள், பறவைகளை வழிபடுகிறார்கள், நாயை வழிபடுகிறார்கள், தோத்திரம், அதுபோல பசுவை வழிபடுகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கும் பொழுது இன்னைக்கு ராத்திரி உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், இந்த இயேசுவை நீங்கள் பின்பற்ற காரணம் என்ன? அல்லேலூயா. இப்ப சில சொல்லுவாங்க, எங்க தாத்தா இதைத்தான் பின்பற்றினார். தாத்தா பின்பற்றினார்னா அவர் சாகும்பன் செத்துருக்க வேண்டியதானே? நீ ஏன் இதை பின்பற்றுகிறாய்? எனக்கு அப்பனுதான் தோத்தர். உன்னை அப்ப தகப்பன் பின்பற்றினால் அவர் செத்தப்ப அந்தால வெட்டி மூட வேண்டியதானே? நீ எதுக்கு பின்பற்றுகிறாய்? அப்பனும் அம்மனும் தாத்தாயும் பின்பற்றியாச்சு, பின்ன நம்ம மட்டும் நேருங்க பாஸ்டர், நடுவில் கிடக்கிற கொத்து லைட்டு எனக்கு அப்ப வாங்கி கொடுத்தது. எனக்கு அப்ப ஒவ்வொரு முறை கொத்து லைட்டை பார்க்கும்போ அப்பாவை பார்த்தது போல இருக்கும். அதனால அந்த ஆலயத்தை விட்டு போக மனசு இல்லை. அவருக்காய் வந்தவனோ இயேசுக்கா வந்தனோ அது தெரியாது. கொத்து லைட்டுக்கு வேண்டியாவது நான் வருவேன். நீங்க இருக்கிறது பார்த்தா டீப் லைட் போல தெரியுது. கொத்து லைட் இல்ல, டீப் லைட் போல. கைகளை உயர்த்தி வரல இல்லையா? சொல்லுங்க. நான் சும்மா சொல்லுகிறேன் விளையாட்டுக்காக. இதுவரை சொன்னது இப்ப சீரியஸா சொல்றேன். பைபிள் சொல்லுது, அநேக தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது உலகத்தில், இந்தியாவில். நீ ஏன் இயேசுவை பின்பற்றினார்? 136 ஆண்டுகளாய் இந்த திருச்சபை இந்த தேசத்தில் இயங்கி வருகிறது. லண்டன் மிஷன் சர்ச். அன்றைக்கு பரிசுத்தவான்கள் இந்த இயேசுவை ஏன் சுமந்து கொண்டு இந்தியாவுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு வேற பொழப்பில்லாததுனாலயா? 136 வருஷங்களாய் பரிசுத்தவான்கள் பாடுகள், வேதனை, கண்ணீர், வருத்தங்கள், பட்டினி இவைகளின் நடுவிலே இந்த ஊழியத்திற்காக தியாகம் செய்து இந்த தேசத்திலே இந்த மண்ணில் சத்தியத்தை நிறுத்தினார்களே, அதற்கு காரணம் என்ன? இந்த இயேசுவை தலைமுறையாய் பின்பற்றுவதற்காகவா? அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு தெரியும், இந்த இயேசுவிடம் என்னுடைய பங்கு இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசித்தேனே, என்னோடு நான் விடவில்லையே. என் தகப்பன் விசுவாசித்தார். என் தகப்பன் மரிக்கும் முன்னே என்னை இந்த விசுவாசத்திற்குள் நடத்திவிட்டு தான் மரித்தார். நான் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிறேன். இந்த விசுவாசத்திற்குள்ளே என் பிள்ளையை ஞாயிறு வெள்ளிக்குள்ளே வாலிபர் கூட்டத்துக்குள்ளே ஊழியங்களுக்குள்ளே உட்படுத்தின பின்புதான் நான் இந்த உலகத்திற்கு விடை சொல்லுகிறேன். நான் பெற்ற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு, நான் பின்பற்றுகிற தெய்வம் என் பிள்ளைக்கும் தேவை என்று நான் ஏன் உணர்ந்தேன்? எனக்கும் என் தகப்பனுக்கும் என் தாத்தாவுக்கு கிடைத்த பங்கு எனக்கும் இருக்கிறது. எனக்கு தேவனால் கிடைக்கப்பட்ட பங்கு என் பிள்ளைக்கும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. சகோதரா, நமக்குரிய பங்கு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உண்மையிலேயே தெய்வ மக்கள் மழையாய் இருந்தாலும் சரி, வெயிலாய் இருந்தாலும் சரி, இரவாய் இருந்தாலும் சரி, தோத்திரம். சில கிளவி மாற பார்த்திருக்கீங்களா? தோத்திரம் குடு குடுன்னு ஓடுவாங்க. தோத்திரம் திரும்பிய பார்க்கறது இல்லை. நான் சில இடத்துல இந்த மீட்டிங் நேரத்தில் நேரமே வருவேன். சில இடங்கள்லாம் அப்படித்தான். ஏத்தாப்புல பக்கத்தில் எங்கேயாவது காரை விட்டுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன நடக்குதுன்னு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வாலிபர்கள் சிலர் எல்லாம் ஆடி அசைஞ்சு பையத்தான் உள்ள வருவாங்க. ஆனா சில பாட்டிமார பார்த்தீங்க, தாத்தாமார பார்த்தீங்கன்னா குறுக்கு கூணி போகும். ஆனா நட்டம் மட்டும் வேகமா. ஏன்னு கேட்ட பங்கு வாங்க போறது. என்ன வாங்க போறது? நீங்க இந்த பொங்கலுக்கு இந்த சாரி அது என்ன சொன்னேனே, சேலையும் வேட்டியும் கொடுப்பாங்க தெரியுமா? இங்க இருந்து கட்டுனா இங்க தேவையாது, அது எல்லாருக்கும் தெரியும். வேட்டியும் தேவையாது. சொல்லுக்கா,
சாரியும் தவையாத சாரியாக்கும் அங்க போய் இருக்குது. ஒரு பக்கம் 4 அடியும் ஒரு பக்கம் 3.25 அடியும் இருக்கு. கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஒரு 6 அடி தவையும். இப்படி ஏகப்பட்ட சில நேரம் விரிச்சு பார்க்குமோ உலக படத்தை பார்க்கறது போல இருக்கும். கீழே ஒரு ஸ்ரீலங்காலாம் இருந்து அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாட்டு சாரி இப்படித்தான் இருக்கும், வேட்டியும் இப்படித்தான் இருக்கும். ஆனா கடைக்காரன் 10 மணிக்கு திறப்பான், நம்ம 7 மணிக்கு போய் குத்த வச்சிருப்போம். அதுக்கு காரணம் எனக்குள்ள பங்கு வாங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் நானு பார்க்க ஆக இவ்வளவுதான் ஒரு கரும்பு துண்டு உங்களுக்கு கிடைச்சா நொட்டா இருக்குது. கர்த்தர் சோதரா இவ்வளவு போலதான் அந்த கரும்பை வாங்கிட்டு ஒரு பாட்டியம்மா இப்படியே வருது, கை மடங்கல்ல என்ன நட. அப்ப நான் எனக்கு சிரிப்பா வந்து பாட்டி இவ்வளவு வேகமா வாங்கிட்டு போக கடிக்குமோன்னு. பிள்ளை எனக்கு அறாது பிள்ளை அதுன்னு. அப்ப தனக்கு தெரியுது எனக்கு கடிக்க முடியாதுன்னு. ஆனா பங்க விட மனசு இல்லையே. என்ன ஒரு மாதிரி பாக்குதியா? பாட்டிக்கு பங்க விட. அதே மாதிரி தான் பேதுரு விட்ட கேட்டேன். தோத்திரம் கால கழுகண்டான்னு சொன்னியளே, இப்ப தலையையும் கையையும் சேர்த்து கழுக சொல்றீங்களே எதுக்குன்னு கேட்டப்போ பேதுரு சொன்னார், நம்ம ரேஷனை மிஸ் பண்ணப்படாது. நான் இன்னைக்கு மத்தியானம் இந்த கை கொண்டு ஒரு குத்து குத்தி எனக்கு ரேஷனை வாங்கினேன் சகோதரர். ஆமா ஆமா ஆமா, நம்ம ரேஷனை மிஸ் பண்ணப்படாது. சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டர் ரேஷன் கடைக்கு போகும்போது நானும் மனுஷன் தான், இன்னும் புண்ணாக்கு ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு அரிசி தான் சாப்பாடு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? நல்லா கை தூக்கி சொல்லணும். கேட்டீங்களா? நாளை சாயரபுரத்தில் போய் உங்களை பெருமையா சொல்லணும். இல்லைன்னு சொன்னா நான் எனக்கு வாய் யாருக்குன்னே வாஸ்து கிடையாது, அது அங்க இங்கே. சரி, ஒரு அல்லேலூயா நல்லதாட்டு சொல்லுவீங்களா? முன்னாலே அப்படிதான் பள்ளியாடிக்காரல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறதா சொல்லுவாங்க. இப்ப இல்ல, இப்ப எல்லாம் மாறிட்டு. அதாவது 2 இடம், ஒன்னு பள்ளியாடி, 2வது இந்த மேக்காமண்டத்துக்கு கீழே ஒரு இடம் உண்டு இல்லையானா, அது இல்ல இல்ல என்னது இங்க வருது, வீட்டுக்காரர் இங்க உண்டு, கிளம்பர் உள்ள உண்டு. ஈத்த விலை ஒண்ணு, பள்ளியாடி ஒண்ணு. இந்த 2 இடத்துலையும் பெண் எடுக்கணும்னா ரொம்ப யோசிக்கணும். இப்ப இல்ல நேரத்தை சிலர்ல ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. அனுபவிச்சவனுக்கு தெரியும், எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப காரியம் நிறைய மாறியாச்சு. தங்கமான பிள்ளைகள், எவ்வளோ அற்புதங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆனா சிலர் கை தூக்காத்த உடனே எனக்கு லைட்டா தட்டுப்படுது. இப்போ அப்படிதான் ஒண்ணு. ஆனா உண்மையிலேயே தோத்திர நமக்குரிய பங்கு சொல்லுங்க அந்த வார்த்தைய. இயேசுவில் எனக்குரிய பங்கு இருக்கு. இப்போ இப்ப சபையில நானும் ஏறத்தாழ 26 வருஷமாய் சபை போதகராக்கும். ஒரே சபை தான், டிரான்ஸ்பரே இல்லை இதுவரை. இந்த 26 வருஷத்தில் தெய்வத்தை அறிந்த தெய்வ மக்கள் ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் கடமைக்கு ஆராதிப்பதற்கு அல்ல, என்னைக்கு இந்த வசனம் நான் படிச்சனோ அன்னையிலிருந்து என் பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவது அவன் தன்னுடைய பங்கை பெறுவதற்காக. மேடையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு முன்னிருக்கிற ஜனங்கள் இன்றைக்குரிய பங்கை வாங்க வந்தவர்களாக்கும். அப்போ அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏன்? உங்களுக்கு ஒப்பு கொடுப்பதற்காக தெய்வம் தந்த பங்கு. இன்னைக்கு ராத்திரி இந்த தேசத்திற்கு நான் இவ்வளவு தெளிவாய் பேச காரணம் என்ன? இந்த வசனம் உங்களுக்குரிய பங்கு, உங்களுக்குரிய பங்கு. அப்ப நானு இந்த செய்தி இன்னையோட நான் முடிக்க கூடாது. நான் இன்னொரு முறை நான் இங்க வந்தா நீங்க எனக்கு கேட்கணும். என்ன? சரி, அப்ப நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எனக்குரிய பங்கு இயேசுவினிடத்தில் இருக்கு. அல்லேலூயா. இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? பங்கு வாங்க. எப்படிங்க? சத்தமா சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள பங்கு நீ வாங்காம போவே மாட்டேன். அல்லேலூயா. சிலர் நினைச்சு சில சொல்லுவாங்க எனக்கு காலையில கிடைச்சுன்னு, வீட்டுல வேண்டாத்தன்னு சொல்லி என்ன கிடைச்சிருக்கு. அந்த பங்கை சொல்லல, ஆலயத்துல கிடைக்க பங்காக்கு நான் சொன்னது. இன்னைக்கு பங்கு வாங்காம போகவே மாட்டேன். நல்ல வார்த்தை. என்னம்மா
நீங்க வரணும்னா நாளைக்கு, நான் வரமாட்டேன். அப்போ பங்கு வாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்க LMSக்கு போறீங்களோ? ஆமா, ஜனங்கள் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. உண்மையிலேயே அப்படிதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில இடத்துல இப்படியெல்லாம் போய் நாங்க சிக்கிக்கிடுவோம். அல்லேலூயா சொல்லப்படாத பாடு. தோத்திரம், செக்குளத்தை செம்மால் மாதிரி இருப்போம் நாங்க. முன்ன போய் தெரியாம வந்துட்டனே சுவாமி, இவங்களெல்லாம் ஏன் எடுக்காம போட்டிருக்கீர்னெல்லாம் ஜெபிக்க தோணும். ஆனா அந்த விஷயத்துல என் பிள்ளைகளை சம்மதிச்சேன். பக்கத்துல கைப்பிடிச்சல, உங்களை கண்டதுல ரொம்ப சந்தோஷம், நாளைக்கும் வரணும்னு மெதுவா சொல்லுங்க, கேட்டுற போகுது. நமக்கு தெய்வ சமூகத்தில் கிடைக்கிற பங்கு, சொல்லுங்க அந்த வார்த்தைய, பங்கு. இயேசுவினிடத்தில் இருக்கிற எனக்குரிய, இன்னைக்கு 100% சொல்றேன், நான் இதை உங்களுக்காக மட்டும் பேசல, எனக்காகவும் தான் பேசுறேன். இன்றைக்கு ராத்திரி இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது, எஜமானனாகிய தெய்வம் எனக்கு இன்று வைத்திருக்கிற பங்கு எனக்கு வேணும். ஆமா, நேற்று முந்தின வரையிலும் அமீன், நேற்று ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி, நேற்று முந்தின திருப்பூர்ல பிரசங்கம் பண்ணி, அதுக்கு முந்தின நாள் தஞ்சாவூர்ல பிரசங்கம் பண்ணி, அதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை கல்லடை குறிச்சியில பிரசங்கம் பண்ணி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடைகளில் நான் நிக்கிறேனே. எனக்கு நாளைக்கு சாயர்புரத்துல நிக்கணும், இன்னைக்கு உள்ள பங்கு வச்சு நாளைக்கு நிக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ராத்திரி, இந்த ராத்திரி எனக்குரிய பங்கு எனக்கு வேணும். இன்னும் ராத்திரி நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த சபை 136வது வருஷத்தை கொண்டாடுகிறது. இயேசு வருகிறது வரையிலும் இந்த சபை, இந்த ஊழியம் நிலைத்திருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு 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 சந்தோஷம் இல்லை? சந்தோஷமா இருந்தா கை ரெண்டும் உயர்ந்திருக்கும். நீங்களாக்கும் சபகாரம், நான் அடுத்த வயலாக்கும். தோத்திரம், இந்த சபை இயேசு வருகிறது வரை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் 2 கை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சபையில இருக்கிறதுல நீங்க சந்தோஷம் தானே? இது போல பரலோகத்திலே வந்து இருக்கணும். ஆமே, தோத்திரம். அங்க இது போல மரமேச ஒண்ணும் கிடையாது, நாம் போய் கண்டுட்டு கிடையாது. வேற என்னன்னு நமக்கு எல்லாம் போய் பார்க்கலாம். கேட்டுக்கலாக்கா? அப்ப இப்ப நம்ம தெய்வம் நமக்கு தருகிற பங்கை குறித்து படிக்க போறோம். நம்பர் 1, ஆமே, தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 20, இப்ப வேற ஒரு அங்க ஒரு அம்மா உண்டு இல்லையா, அம்மா படிக்கணும். ஆமே, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அதனுடைய 18வது வசனத்தை அம்மா ஒண்ணு வாசிக்கணும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் என்ன செய்யணும்? இத முழுசு நமக்கு வேணாம். இதுல 6 செய்திகள் அடங்கி இருக்கிறது இந்த ஒரு வசனத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்வது, இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தை இந்த ஆமே, தோத்தர், தேங்க்ஸ்மா. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவருக்கு வானத்திற்குரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பூமிக்குரிய அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருந்துச்சு? கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதை ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்காக மட்டும் கொடுத்த ஒரு அதிகாரம் அல்ல, ஒரு அதிகாரம் அல்ல. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்று சொல்லும் பொழுது வானத்திற்குரிய அதிகாரம். இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமிக்குரிய அதிகாரம். ஒரு வேத வசனத்தை மட்டும் வாசிங்க. யோசுவாவின் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. எல்லாரும் எடுங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை ஒண்ணு பாருங்க.
இந்த 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை குறித்து அங்கே வேதம் அழகாய் சொல்லுது. எங்க தெரியுமா? 21 22 வசனங்களை வேறொருவர் வாசிக்க கேளுங்கள். ஒருத்தர் வாசிங்க. யாரது? நீங்க தானா? இப்போ 2ஆ? சரி, அக்கா வாசிங்க. பிதாவானவர், இது யாத அக்கா? இவ வாய் அசையில்லையா? நீங்களா? எம்மா நீங்க? சரி தெரியுங்க. ஆமே, தோத்திரம். இப்ப வாசிங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரரையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல 2 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, பிதாவானவர் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. பிதாவாகிய தெய்வம் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் உயிர்ப்பிக்கிற அதிகாரம். எதிர்பார்த்தேன் கேட்டீங்களா? ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கனும் பிடிக்காம என்ன இருக்கோ? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. மகளே, காந்தா கர்ச்சிப்பை எடுத்துக்கொள், கத்தருன் கண்ணீரை துடைக்கிறது, இந்த சோழி எல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு பிரசங்கம் இப்படிதான் இருக்கும். குழப்பம் இல்லையா உங்களுக்கு? இப்போ ஒரு அல்லேலியா சொல்லுங்க அப்போ. வெரி குட். பின்னால கொஞ்சம் பேர் நல்லதுக்கும் கை தூக்கல்ல, கெட்டதுக்கும் கை தூக்கல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், முத நாளே ஆபரேஷன் வேண்டாம். அப்ப கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் நம்பர் 1. ஆமென். பிதாவானவர் தமக்கு சித்தமானவனை உயிர்ப்பிக்கிறது போல ஆமென் குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அப்ப நான் ஆராதிக்கிற தெய்வம் இயேசுவுக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? உயிர்ப்பிக்கிற அதிகாரம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அதிகாரம்? நம்ம தெய்வத்தை போல உயிர்ப்பிக்கிற வேற யாரும் இல்லை. ஆமாவா இல்லையா? இயேசு உயிர் தெளிந்தவர் மட்டுமல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவரும் கூட. இல்லையா? அவர் உயிரோடு எழுந்தாரா இல்லையா? சரி, அவர் உயிர்ப்பித்தாரா இல்லையா? இயேசு உயிர்த்த பொழுது எருசலேம் வீதியில் ஏற்கனவே செத்து போன நிறைய பேர், பிள்ளை ஒரு கிளாஸ் தண்ணி இன்னும் கடையில் போய் கேட்டவன் பலரும் இருக்கான் இல்லையோ? ஆமென். மரித்த பலரும் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது என்ன செய்தார்கள்? உயிர்த்தெழுந்தார்கள். இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார், வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார் இல்லையா? எத்தனை பேரை எழுப்பினார் தானே? அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் மட்டுமல்ல, மற்றவர்களை உயிர்ப்பிக்கும் அதிகாரம் உள்ளவரும் கூட. இப்ப அந்த இயேசுவுக்கு ஜோரா வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறீங்களான்னு கேளுங்க. பார்த்து கேளுங்க. நீங்க சொல்ல மாட்டியா? நீங்க எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறவியா? அல்லேலூயா. கேளுங்க. நீங்க உண்மையில இயேசுவை ஆராதிக்கிறீங்களா? அப்போ ஆமென், நீங்க எடுத்தது சரியான முடிவு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது சரியான முடிவு. இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற அதிகாரம் உள்ள வேற ஒரு வேலும் கிடையாது. அப்படி என்ன வேணும்னா நம்ம ஆளுகிட்ட வந்தா தான் முடியும். ஆமா, நம்ம இயேசுவுக்கு ஜோர ஒரு கை தட்டு கொடுங்க. நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிர்த்தவர் மட்டுமல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவரும் கூட. அல்லேலூயா. அதனாலதான் நாங்கள் தைரியமா பேசுறது. ஆமா, உன்னால முடியாததை கொண்டு போனி. அல்லேலூயா. என் தெய்வத்தால உயிர்ப்பிக்க முடியும். என் ஆண்டவர் உயிர்த்தவர் மட்டுமல்ல, உயிர்ப்பிக்கிறவரும் கூட.
இரண்டாவது இன்னொரு வசனம் படிச்சோம் இல்ல, அத தான் கனம் பண்ணப்படுகிறது போல இயேசு கிறிஸ்துவும் கனம் பண்ணப்படும்படியாக தான் நியாய தீர்ப்பு செய்யாமல் இந்த மனுக்குலத்தை நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரமும் யாருக்கு கொடுத்தாரா? அப்ப நம்முடைய தெய்வம் உயிர்ப்பிக்கிறவர் மட்டுமல்ல, நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ள இயேசு. நம்ம இயேசுவுக்கு ஜோர ஒரு கைத்தட்டு விடுங்க. அருமை அருமை, அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற அதிகாரம் உள்ளவர் நாம் பிரசங்கிக்கிற இயேசு. ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆதாம் முதல் உலகத்தில் கடைசி மனுஷன் மட்டும் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்ன வந்தது ஆகணும். அது கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆமை, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, தாயின் வயிற்றில் உருவான அத்தனை கோடி மனுஷனும் அண்ட சராசரத்தை படைத்த நாம் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு முன்னால நிக்கணும். வேற எவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிறவர் தெய்வங்களில் ஒருவர் அல்ல, தெய்வங்களையும் நியாயம் தீர்க்கிற ஒருவர். சரியான முடிவு இந்த இயேசு. சொல்லுங்க, இயேசு நல்லவருங்க, அவர் தான் சரியானவர். இயேசுவேன்னு சொல்லுங்க பாப்பா. கொஞ்சம் கூட சொன்ன இன்னும் போகணுமோ? மொத்தம் 13 பாயிண்ட் உண்டு. ஒன்று தான் தொடங்கி இருக்கு. என்ன செய்வோம்? போறீங்களோ வீட்டில் அவ்வளோ கொசுவாக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம். சொல்லுங்க அந்த வார்த்தையை, நியாய தீர்ப்பு செய்கிற. இது நமக்கு நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் நான் அறிய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. உயிர்ப்பிக்கிறதானாலும், 2 உயிர்ப்பிக்கப்பட்டவனை நியாயம் தீர்க்கிறதானாலும் அதிகாரம் உள்ள ஒருவர் நான் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இப்ப நமக்கு அடுத்த கேள்வி என்ன? அவர் அதிகாரம் உள்ளவர் அங்க இருந்துட்டு போட்டு எனக்கு நான் നമ്മുടെ தெய்வத்துக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு அதிகாரம் உண்டுன்னு அவர்கிட்ட இருந்துட்டு போட்டு அவருக்கு இருக்கனால எனக்கு நான். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நமக்கு அதுல பங்குண்டு இல்லையா? அவர்கிட்ட ஒண்ணு இருக்குதுன்னா அந்த இருப்பில் எனக்கு என்ன உண்டு? பங்கு இருக்கு. உமட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப எனக்கு இருக்குமே, எனக்கும் அதுல இருக்கு, எனக்கு பங்கு அதுல இருக்கா இல்லையா? இந்த அப்ப கப்பல்ல பாதி பாக்கு எனக்கு பாக்குன்னு சொன்னே போல ஒரு கதை சொல்லட்டா? நீ கதைன்னு சொன்ன சில மாக்கா எல்லாம் தலை தூக்குது. இரு வாரை. இந்த ஒரு இந்தியாவில் இருந்து ஒரு பாக்கு வியாபாரி கொழும்புக்கு பாக்கு வாங்க போனார். கொழும்புக்கு அப்ப எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி டேங்கா எல்லாம் அங்க இருந்தானே வரும். பாக்கு வாங்க போனார். போகும் பொழுது ஒரு வழி துணைக்கு இருக்கட்டும்னு ஒரு வேலைக்காரனையும் கூட்டிட்டு போனார். அங்க போய் கப்பல் நிறைய பாக்கு ஏற்றியாச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷம். ஓனருக்கு பாக்கு நல்ல மலிவு விலையில என்ன செய்து கிடைச்சு. இப்போ இந்த கூட போனா இல்லையா, கூட போனவே நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், கொழும்புல இருந்து ஒன்றும் வாங்காம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு தன்னிடத்தில் இருந்த காலணாவை கொண்டு கடைக்கு கொண்டு கொடுத்தப்போ ஒரு பாக்கு வேணும்னு கேட்டார். உடனே அவன் சொன்ன, இதுக்கு ஒரு பாக்கு கிடைக்காது, பாதி தாரேன். உடனே அந்த அணாவை கொடுத்துட்டு பிள்ளைகள் நினைக்கிறாங்க அணான்னு என்னன்னு, வீட்டுல போய் கேளுன்னு தேத்துறோம். அந்த அணாவை கொடுத்துட்டு பாதி பார்க்க என்ன செய்வா, வாங்குறான். வாங்கிட்டு கப்பல்ல கொண்டு உள்ள போட்டான். இப்ப ஏழையிலும் கிடையாது இல்லசா, எங்க நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. வந்து யாரு நம்ம எஜமான் சொல்லுகிறார் வேலை ஆட்களை பார்த்து, கப்பல்ல இருக்கிற மொத்த பாக்கு நமக்கத்தான் இறக்குங்க. உடனே வேலைக்காரன் சொன்ன, ஒரு பேர் தொடப்படாது, பாதி எனக்குன்னு. என்ன சொல்லாச்சா? ஒரு பேர் தொடப்படாது, பாதி அவன் சொன்னதும் சரி இவன் சொன்னதும் சரி. அப்போ பங்கு உள்ள கிடக்குது.
ஆனா கிடக்குது என்ன? பாதி பாக்காக்கும். அதுபோல இன்னைக்கு ராத்திரி வானத்திலும் அதிகாரம், பூமியில் அதிகாரம், வியாதிகளை சுகமாக்குகிற அதிகாரம், ஆமென், மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற அதிகாரம், அதே தெய்வத்திற்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரம், இவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருக்கிறதே. அப்ப அவருக்கு இருக்கிறதுல எனக்கு பங்குண்டுல்ல. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு பங்குண்டு. இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு பங்குண்டு. இன்று வரை வேதம் உண்மையாய் சுமக்கிறேன், எனக்கு பங்குண்டு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிக்கிறோம். அந்த ஆமென் கர்த்தருடைய அதிகாரத்தில் எனக்கு 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 என் குடும்பத்திற்கு பங்குண்டு. அல்லேலூயா, பங்குண்டு. அதுதான் பேதுரு மிஸ் பண்ணலையே. ஆமென். மறுபடியும் வேதத்துக்கு போமா? ஆமென். மத்தேயு சுவிசேஷம், ஆமென், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஒருத்தர் அம்மா வாசிக்கப்படாது, ஏற்கனவே உங்க ரிட்டையர்ட் இருந்தாச்சு. தோத்தர பின்னால ஒரு தங்கச்சி வாசிச்சு, பிள்ளை வாசி. இது இவங்களுக்கு நம்ம கொடுத்தோமா மக்களே? இந்த அம்மாவுக்கு நம்ம கொடுக்கல இல்லையா? சரி, நீ என்ன கவனமா இருக்க? சோதரம். ரைட், தேங்க்யூ. இப்போ தங்கச்சி அக்காளோ? தங்கச்சி தான். வாட்சி மக்களே. அப்பொழுது அவர் நல்ல கவனிங்க, தம்முடைய 12 சீஷர்களையும் அழைத்து தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்தாரா? இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தாரா? அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சபையிலே 136வது வருஷத்தின் இந்த சபையினாலை அனுஷ்டிக்கிற இந்த சபைக்கு சொல்லுகிறேன், நான் சீஷனானால், அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும், நான் சீஷனானால். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, நான் அவரை பின்பற்றுகிற ஒருவனானால், நான் அவரை சேவிக்கிற ஒருவனானால், நான் அவருக்காய் வாழுகிற ஒருவனானால், நான் அவருடைய சித்தம் செய்கிற ஒருவனானால், நான் அவருக்கென்று என்னை அர்ப்பணித்த ஒருவனானால், பைபிள் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து தன்னிடத்தில் இருந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு கைதட்டு கொடுத்தாருங்க இயேசுவுக்கு. அருமை அருமை, அல்லேலூயா. இப்ப வாசிச்ச தங்கச்சி தான் இதையும் வாசிக்கணும். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை படிக்கும்போது அதே வார்த்தை இருக்கு பாருங்களேன். தோத்திரம். லூக்கா 9:1, லூக்கா 9:1. தங்கச்சி தான், உனக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன். தோத்திரம் தோத்திரம், அவளுக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணுவேன். அவ எடுக்கட்டும் பரவாயில்ல. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் வாசி மக்களே. அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளை இந்த சபைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், அற்புத சுகமளிக்கின்ற வல்லமை அற்புத சுகம் பெற்ற வரம் பெற்றவர்களுக்குரியது அல்ல, அவரை பின்பற்றுகிற விசுவாசிக்கிற அவரை சேவிக்கிற சீஷர்களுக்குரியது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது உண்மைதானே, நீங்கள் ஆண்டவரை சேவிப்பது உண்மைதானே, நீங்கள் சீஷர்களானால். ஏன் நான் சீஷன் அல்லவா? பள்ளியாடி தேசத்திலே இயேசுவை சேவிக்கிற ஒருவனாயிற்று, பள்ளியாடி தேசத்திலே ஆண்டவருக்காக வாழ்கிற ஒருவனாயிற்று. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆசீர்வாதத்தில் அவருடைய அதிகாரத்தில் எனக்கும் பங்குண்டு. அதிகாரத்தில் பங்கு சொல்லுங்க அந்த வார்த்தைய. சபையே, சபைக்கு அதிகாரத்தில் பங்குண்டு. சபையே, இந்த சபையினாலே அனுஷ்டிக்கிற சபையே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வெளிப்பட்ட அதிகாரத்தில் நமக்கு பங்குண்டே. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பயப்படுகிறவனா இருக்கணுமா? அவன் பலன் உள்ளவனா இருக்கணுமா?
பைபிள் அப்படித்தானே சொல்லுது. அதிகாரம் உள்ளவனா தானே, அதிகாரம் உள்ளவர்களா தானே. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், பயப்படுகிறதுக்கு அதான் பைபிள் சொல்லுது. அந்தபடியே மறுபடியும் பயப்படுகிறதற்கு அவர் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். முதல்ல சொல்லுங்க, அதிகாரத்தில் பங்கு. ஒரு முறை கூட சொல்லுங்க, அதிகாரத்தில் பங்கு. அல்லேலூயா. கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்புங்க, செய்தி முடியல. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, கஷ்டமா இருக்கும் இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு எதுல பங்கு இருக்கு சொல்லுங்க? சபைக்கு எதுல பங்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறவன். யாரை? இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பம், இயேசுவை ஆராதிக்கிற குடும்பம், இயேசுவை சேவிக்கிற குடும்பம், இயேசுவுக்காக வாழ என்னை அர்ப்பணித்த குடும்பம். நான் சொல்லுது புரியுதாம்மா? எனக்கு அதிகாரத்தில் பங்குண்டு. என் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதிகாரத்தில் பங்குண்டு. என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை துரத்தி விடுவதற்கு அதிகாரத்தில் எனக்கு பங்குண்டு. என் குடும்பத்தின் நன்மைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருவை தகர்க்க அதிகாரத்தில் எனக்கு பங்குண்டு. எத்தனையோ வருஷங்கள், 30 வருஷம் 50 வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்து சாகிறதற்கல்ல, அதிகாரத்தில் பங்குள்ளவனாய் வாழ கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தில் பங்குள்ளவர்களா வாழணும், அதிகாரத்தில் பங்குள்ளவர்களா வாழணும். நான் சொல்லுகிற அதிகாரம் செக்ரட்டரி போஸ்ட் அல்ல, நான் சொல்லுகிற அதிகாரம் ட்ரெஷரர் போஸ்ட் அல்ல, டீக்கனர் போஸ்ட், அந்த அதிகாரம் அல்ல. நம்முடைய சபையில வியாதிகளை சுகமாக்குகிற, நம்முடைய சபையில மற்றவர்களை உயர்ப்பிக்கிற அதிகாரம் உள்ள ஒரு சந்ததி எழும்பணும். இந்த 136வது சபையினாளில் அநேகர் விடுதலையாக்குகிற அதிகாரமுள்ள ஒரு சந்ததி நீங்கள் விரும்பினால் ஒரு கணம் ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதித்து அந்த அதிகாரத்தில் பங்கு பெற்று உடரப துனிமி சம்பள வருவி. அந்த வார்த்தை சரியாய் உணர்ந்தவர்கள் ஒருவரும் ஆமென் 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 மௌனமாய் இருக்க மாட்டாக, மௌனமாய் இருக்க மாட்டாக. இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், சபை கர்த்தருடையதானால், சபை கர்த்தரை சேவிக்கிறதானால், தெய்வ மக்களானால் அவருடைய அதிகாரத்தில் எனக்கு பங்குண்டு. இந்த சபைக்குள்ளே அபிஷேகம் பெற்ற தெய்வ மக்கள் உண்டு, தெய்வத்தை விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் உண்டு. இந்த முதல் நாள் ராத்திரி கர்த்தர் சிலரை அதிகாரம் கொடுக்கிறார். கடமைக்கான ஒரு ஊழியம் அல்ல, கடமைக்கான ஒரு பிரசங்கம் அல்ல, கடமைக்கான ஒரு ஆராதனை அல்ல. அதிகாரமுள்ள ஒரு ஜீவிதம், அதிகாரமுள்ள ஒரு ஆராதனை, அதிகாரமுள்ள ஒரு ஜெபம், அதிகாரமுள்ள ஒரு விடுதலையின் பிரசங்கம். இன்னைக்கு ராத்திரி இந்த எல்எம்எஸ் சபையில ஆண்டவர் சொல்லுகிறார், சபை என்னுடையதானால் என்னுடைய அதிகாரத்தில் சபைக்கு பங்குண்டே. பெற்றுக்கொள்ளுங்களே இயேசுவின் நாமத்தில், பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். சகோதரி, இன்றைக்கு ராத்திரி இந்த இடத்தில் இருக்கிற அநேகரை அதிகாரத்திலே பங்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வது? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் அதிகாரத்தை, என் அதிகாரத்தை என் பிள்ளைகளுக்கு, என் ஜனத்துக்கு இன்றைக்கு ராத்திரி பங்களிக்க போகிறேன். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். பெற்றுக்கொள்ளி பொழுதே தேவ வல்லமையை பார்க்கிறேன், அநேகரை கர்த்தர் தொடுகிறதை பார்க்கிறேன். தேவ வல்லமை அநேகரை தொடுகிறது, அநேகரை தொடுகிறது, அநேகரை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 136வது இந்த சபை நாளை அனுஷ்டிக்கிற சபையே இன்றைக்கு ராத்திரி ஜீசஸ் ஓராமா ஷகரமலா ஓராமா ஷகரமலா ஓராதானசியா கரபலபா. ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு
அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கைகளை தட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஒளிந்திடும் ஆராதிக்கிறவர்கள் அவருடைய அதிகாரத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே நன்றி மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே நன்றி வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்லுவாரே தரிசனம் சொல்வாரே தரிசனம் சொல்வாரே ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும் பிதாவே பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீத்திடும் பிதாவே பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் நீத்திடும் ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒன்றே அற்புத வல்லமை இயேசுவே இரக்கத்தால் அதிகாரம் அநேகரை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரக்கத்தால் வல்லமை உண்டு தேவ வல்லமை தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது. அதிகாரத்தின் பங்கு அதிகாரத்தின் பங்கு இந்த இடம் முழுவதும் தேவ அக்கினி 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 பரிசுத்த அக்கினி குடும்பங்களை உயிர்ப்பிக்க போகிறார் உயிர்ப்பிக்க போகிறார் உயிர்ப்பிக்க போகிறார் உயிர்ப்பிக்க போகிறார். இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அநேக குடும்பங்களிலே பிசாசுகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சாத்தானின் கிரியைகளை அழித்து போடுகிற என் வல்லமை இன்றைக்கு ராத்திரி குடும்பங்களில் வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவிகள் வெளியே வரும்படி விடுதலை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அவருடைய அதிகாரத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது.
கடமைக்குரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்று இரவில் 136வது சபையின் நாளை அனுஷ்டிக்கிற இந்த சபைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபை அதிகாரத்தில் பங்கு பெற்ற சபை. ஆண்டவரை சேவிக்கிற ஜனம் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தில் பங்கு பெற்ற ஜனமா இருக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபைக்குள்ளே அதை வைத்து ஜெபிக்கிறேன். வைத்து ஜெபிக்கிறேன். நல்லவரே 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 ஆராதனை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏம்மா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்படி தெரியுமா? அதிகாரத்தை பயன்படுத்துகிற சபையா இருக்கும். என் அன்பு ஊழியர்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ஆண்டவரை தான் விரும்புறாரு. அவருடைய அதிகாரத்தில் நமக்கு பங்கு இருக்கு. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிறோம், பாஸ்டர் அந்த கிருபை எனக்கு இல்லை, அந்த வரம் எனக்கு இல்லை. ஐயோ, நாம் அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய மக்கள், அப்பனுடைய நன்மையில் எனக்கு பங்குண்டு. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். எத்தனை வருடம் தான் பயந்து பயந்து வாழப்போகிறார், எத்தனை வருடம் தான் கடமைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். இந்த ராத்திரியில் அநேகரை இயேசு விடுதலையாக்க போகிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த இடம் முழுவதும் அவருடைய மகிமை. Yes, Jesus name. Jesus. நல்லவரே, கைகளை உயர்த்தி வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. உங்க சபை ரொம்ப அழகா ஆராதிக்குதுங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை. ரட்சகரே என்று சொல்லுங்க. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. Thank you. ஆராதனை. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை வளரட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பில் வளரட்டும். அதிகாரத்தில் பங்கோடு வளரட்டும். இந்த இரவு நேரத்தில் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற அத்தனை பிள்ளைகளின் மேல் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். தலைக்கு மேல கை தட்டி அப்பாவுக்கு ஜோரா ஹல்லேலூயா. மீதம் இருக்கிற 2 நாட்களிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுப்பார். உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். தைரியமாய் முன் செல்லுங்கள். உங்கள் சபை தைரியமாய் முன் செல்லட்டும். நமக்கும் பங்குண்டு. அவருடைய நன்மையில் நமக்கு பங்குண்டு. நம்ம அநாதைகள் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய சொந்த மக்கள். அவருடைய விசுவாசம், ஆமென், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் என்று சொல்லுகிற உரிமை அவர் தந்திருக்கிறார். ஆமென். நம்ம அவருடைய பிள்ளைகள். அவருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கிறது. இந்த வார்த்தையினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இனி எப்போதாகிலும் இவர்கள் என்னிடத்திலே நாள் குறிக்க வந்தால் இந்த செய்தியை தொடர்ந்து பேச என்னோடு கேளுங்கள். நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி 4 நாட்களாகிலும் தொடர்ந்து பேசினால்தான் ஆகும். நிச்சயமாய் நாம் மறுபடியும் சந்திப்போம். தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். என் சார்பில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் கொடுத்துருங்க. ஏன் சார் பாஸ்டர் தந்த மாதிரி நினைச்சுக்க கொடுத்துருங்க. இதுலயும் வணங்கா கழுத்துலாம் இருக்கத்தான் செய்யும். கொடுத்துருங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அருமையான போதகர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் பாஸ்டர். இந்த 136வது சபை நாள் விழாவை மிக நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நான் மனதார தேங்க்ஸ் சொல்றேன். ஆண்டவருடைய வருகை மட்டும் இந்த சபை வளர வாழ்த்துகிறேன். தீர்க்காயுசோடு ஊழியம் செய்ய நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுத்த, பிரயாசப்படுகிற அத்தனை பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். எஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அழகா ஒளி அமைத்து என் பிள்ளைக்கு நன்றி சொல்றேன். தேங்க்ஸ் மக்களே, தேங்க்யூ. ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக. நான் உங்களுக்கு தந்து செல்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆமா, ஒண்ணுமே இல்லை. வசன போர்டெல்லாம் சும்மா கொடுக்கறது. இங்க வாமா, ஒரு தீ கொடுக்கணும் இல்ல. பாவம் பாரு, கிருகிருன்னு முழிக்கிறான். கொடுத்த உனக்கு ஒண்ணு, வாசிச்ச அவளுக்கு ஒண்ணு. தேங்க்யூ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாராக. கைகளை உயர்த்தி சத்தமா முன்னல்லேலூயா.